ஒரு சின்ன குழந்தையோட கையில் இருக்கிற ஃபோனை இல்லைன்னா ஐபேடை வாங்கின உடனேயே இப்படி ரியாக்ட் பண்ணி நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏனண்டா இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச்சை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இது மிக முக்கியமான ஒரு வீடியோ. இதே போல இருக்கிற குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்தாலோ இல்லைண்டா உங்களோட சரௌண்டிங்கில் இருந்தாலோ இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாம பார்த்துட்டு இதே மாதிரி குழந்தைகள் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஜெனரேஷன் அல்ஃபால இருக்கிற இந்த ஐபேட் கிட்ஸுங்கிற குழந்தைகளை தொலைந்து போன ஒரு எதிர்காலத்தை பற்றி தான் நான் இப்போ டீட்டெயிலாக பேச போகிறேன். ஜெனரேஷன் அல்ஃபா என்றா என்ன, ஐபேட் கிட்ஸ் என்றா என்னங்கிற டவுட் உங்களில் ஒரு சிலருக்கு இப்போ வந்திருக்கலாம். அதுக்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். 2010 ஆரம்ப பகுதியிலிருந்து 2025க்கு இடைப்பட்ட காலத்துக்குள்ள பிறந்த குழந்தைகள் தான் ஜெனரேஷன் அல்ஃபாங்கிறது. அதே மாதிரி இந்த ஐபேட் கிட்ஸுங்கிற என்னென்னா அது மேக்சிமம் இந்த 2012 இல்லைண்டா 2013க்கு பிறகு, அதாவது இந்த நவீன காலத்தில் பிறந்த குழந்தைகள். இவங்க இப்போதைக்கு 13 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களாக இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இவங்க சின்ன வயசுல இருந்து ஐபேட் இல்லைண்டா ஆண்ட்ராய்ட் போனுங்கிற விஷயங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு வளர்றவங்க. அதாவது இந்த சாப்பிடக்குள்ள, வீட்டை சும்மா இருக்கக்குள்ள, விளையாடக்குள்ளண்டு இவங்களுக்கு மேக்சிமம் என்ன தேவைப்படும்? ஃபோன் தேவைப்படும். இவங்களை தான் ஐபேட் கிட்ஸ் என்று இப்போ இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மனிதன் வரலாற்றிலேயே இவங்க தான் முதல் முறையா மொபைல் போனை ஒரு விளையாட்டு பொருளா பயன்படுத்தின ஆட்கள். இந்த 90s கிட்ஸ் பயன்படுத்தின மொபைல் போன் இல்லை, அது வேற மொபைல் போன். இவர் 2 பேட்டரியை வாங்கி போட்டுட்டு ஒவ்வொரு நம்பரையும் அடிச்சா ஒவ்வொரு பாட்டு போகும், நாய் கொலைக்கும், வேறாய் கொண்டு கேட்கும். அந்த போன் இல்ல, இது உண்மையான ஆண்ட்ராய்டு இல்லைண்டா ஐபோன். இந்த வகையான குழந்தைகள்ல ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த வெளியில போய் மண்ணில் விளையாடின அனுபவமே இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதே இவங்களுக்கு தெரியா. இந்த மொபைல் போன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் இல்லாத வாழ்க்கையை இவங்களால நினைச்சும் பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில பெற்றோர்களும் ஈஸியான வழியை தேர்றதால குழந்தைகளை அமைதிப்படுத்துறா அதுக்கு மொபைல் போன் தான் சரியான விஷயம்ங்கிறத தேர்ந்தெடுக்காங்க. இதை தயவு செஞ்சு பெற்றோர்கள் பிள்ளையா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாருமே வேலை செஞ்சு களைப்புல டயர்டா தான் வந்திருப்பீங்க. பிள்ளைகளும் கஷ்டப்படுத்தினா அவங்களை அமைதிப்படுத்த வர வழி இல்லாம நீங்க இந்த மொபைல் போனை கொடுக்கலாம். ஆனா அது அவங்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கும் என்கிறதையும் நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இது எந்த கருத்தில் ஆய்வாளர்கள் செஞ்ச இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து ரிப்போர்ட். இப்ப இதுல பிரதிபலிப்பு எங்க இருக்குண்டா அவங்க படிக்கிற அந்த ஸ்கூல்ல தான். வாழ்நாள் பூராவே குழந்தைகளுக்கு படிச்சு கொடுத்து பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கு இப்ப இருக்கிற குழந்தைகளை கட்டுப்படுத்த இயலாம பேசாம வேலையை விட்டுட்டு போயிடுவோமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஈஸியா ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற இந்த பிளே ஸ்டோருக்கு தானே, அந்த பிளே ஸ்டோருக்கு போய் கேம் டவுன்லோட் பண்ண தெரிஞ்ச இந்த குழந்தைகள் எழுதுற வாசிக்கிற சம்பந்தமான அடிப்படை திறனுங்கிறது ஒன்றுமே இல்லாம இருக்கு. இப்ப குழந்தை பருவத்தில் அவங்களோட கைகளை வந்துட்டு சரியா யூஸ் பண்ணாதால, இந்த மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணி கையை சரியா பிராக்டிஸ் பண்ணாதால இப்ப இவங்களுக்கு எழுதுறதுக்கு தேவைப்படுற அந்த கையில் இருக்கிற அந்த தசைகள் ஒன்றுமே வளரல. அதால இவங்களால என்ன பிரச்சனை, இவங்களால தொடர்ந்தேர்ச்சியா கண்ணேரத்துக்கு எழுதிடலாம். இவங்களுக்கு இருக்கிற பேச்சு திறன், அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யற திறனுங்கிற போது பேசிக்கான திறன் எதுவுமே இவங்கள்ட்ட இப்ப இல்லை. புதுசா வந்து எல்லா ஆப்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு இவங்க பேசிக் எஜுகேஷன்ல பல வருஷம் பின்னுக்கு போய் நிற்காங்க. உதாரணமா கிரேட் 6ல படிக்கிற ஒரு பிள்ளைக்கு கிரேட் 3ல படிக்கிற பிள்ளையோட நாலேஜ் தான் இருக்கு. இது எதால வந்ததுண்டா உணர்ச்சி இல்லாத சாதனங்களோட வளர்ந்ததால இவங்களுக்கும் உணர்ச்சி இல்லாம போயிட்டு. இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுண்டா, ஒரு குழந்தை 2 ஹவர்ஸுக்கு மேலால ஒரு மொபைல் போனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படியே காலப்போக்குல உணர்ச்சி, சமூக, அதோட இந்த கவனக்குறைவு போன்ற விஷயங்களையும் பிரச்சனை வரும். அதாவது இந்த நீண்ட நேரமா ஒரு ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு வந்துட்டு முகபாவனைகளை புரிஞ்சு கொள்ற ஒரு திறனுங்கிறது அப்படியே குறைஞ்சு போகுது. அதால மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற தன்மை, மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம ஒரு வேலையை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இப்படி எதுவுமே இல்லாம போயிடும். அதால ஒரு சில குழந்தைகள் கோபக்கார குழந்தைகளா மாறிடுவாங்க. அவங்க நினைச்ச விஷயம் கேட்ட உடனே நடக்கணும். பொறுமைங்கிற ஒரு விஷயத்துக்கே அவங்கக்கிட்ட என்ன இல்லை, இடம் இல்லை. இப்படியே வளர்ந்தாங்கண்டா ஒரு சில பிரச்சனைகள், அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற கடினமான சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட உணர்ச்சியை எப்படி கையாளுறங்கிற ஒரு விஷயமே தெரியாம போய் எல்லாருக்கிட்டையும் தங்களோட கோபத்தை அப்படியே காட்டி ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு சமூகத்தில் இருந்து அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டு பேசிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான ரிசர்ச் என்ன சொல்லுதுண்டா, ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்குள்ளதான் என்ன நடக்க போதுண்டா அவங்களோட 90% மூளை வளர்ச்சி அடையுதான். அந்த 5 வயசுக்குள்ள அவங்க எதையெல்லாம் படிக்கிறாங்களோ, எதையெல்லாம் பழகுறாங்களோ அதுகளை தான் அவங்களோட
வாழ்க்கையில அப்ளை பண்ண போறாங்க. அதான் அவங்களுடைய எதிர்காலமாவே மாறப்போகுது. அப்ப அந்த 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு எதை கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு நம்மகிட்ட கட்டாயம் இருக்கணும். நம்ம முன்னோர்கள் அந்த டைம்ல சும்மாவா சொன்னாங்க, 5இல் விளையாதது 50இல் விளையுமாண்டு. அவங்க எப்பவோ சொல்லிட்டாங்க, நாம இப்போதான் அதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருக்கிற கவலை என்னன்னா, பிள்ளைகள்ல முக்கியமான மூல வளர்ச்சி நடக்கிற இந்த காலத்துல தான் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடக்குது. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு போன், ஐபேட் எல்லாம் கொடுக்குற சம்பவம் இந்த காலப்பகுதியில் தான் நடக்குது. ஐபேட் இல்லைண்டா, ஆண்ட்ராய்டு போன்டா என்னென்னு தெரியாம தங்களோட சிறு பருவத்தை கழிச்ச பெற்றோர்களுக்கு தங்களோட பிள்ளைகளை இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கு தெரியாமலே இருக்கிறது தான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அது என்னண்டா, ஐபேட்டை உருவாக்கின இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு, அவர பிள்ளைகளுக்கு ஐபேட் அவர் கொடுக்கிறதே இல்லைன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. The Apple founder actually would not let his own kids play with computers. அப்ப பிள்ளைகளை அடிமையாக்குற விஷயத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களெல்லாம் அவங்களோட பிள்ளைகள் அதுல இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த கோகோ மெலன் போன்ற இந்த யூடியூப் சேனல்கள்ல வர பிரகாசமான நிறங்கள், கண்களை கவர்ற வகையில் இருக்கிற காட்சிகள், பிள்ளைகள மனசுல ஈஸியா பதிகிற மியூசிக் கண்டு இது போல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி குழந்தைகள மூளையை அதிகமா என்ன செய்றாங்க, அவங்களோட பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க. இதால பிள்ளைகளுக்கு இந்த கார்ட்டூன் கேரக்டர் தான் கடுமையா பிடிக்குது. அவங்களுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சரை கண்டா கோபம் வருது. ஏனண்டா இப்ப இவங்க வாழ்றது வந்துட்டு ஒரு கார்ட்டூன் உலகத்துல தானே, அதெல்லாம் அப்படி இருக்கு. சில பிள்ளைகள் அந்த கார்ட்டூன் கேரக்டராகவே மாறுறாங்க. அவங்களோட நடை, உடை, பாவனை கண்டு எல்லாமே அந்த கார்ட்டூன் கேரக்டர் செய்யற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க எல்லாருமே அவதானிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்ததா இந்த கோகோ மெலன் என்கிற சேனல்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பேரை சும்மா சொல்றதை விட கோகோ மேலன் இப்படின்னு சொன்னா ஈஸியா விளங்கும் நினைக்கிறேன். இந்த சத்தத்தை நீங்க உங்களோட சின்ன குழந்தைகள் போன் பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவதானிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். யூடியூப்ல, டிக்டாக்ல இந்த குழந்தைகள் என்னத்தை பார்க்காங்கிறத நீங்க கவனிக்கலண்டா, சின்ன வயசுலேயே தவறான விஷயங்களை சாதாரணமா ஏற்றுக்கொள்ற மாதிரி அவங்களோட மனசு மாறிடும். 5 வயசு குழந்தைகள் பெரிய ஆட்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான மோசமான எதிர்காலத்தில் இருந்து உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும்டா நாங்க சைல்டு கேர்ங்கிற ஒரு யூனிட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கிட்ட உங்களோட குழந்தைகளை ஒப்படைக்கிறது மூலமா ஒரு வளமான எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி என்றெல்லாம் நான் இப்ப சொல்ல போறல. நாங்க அப்படி ஒரு யூனிட்டும் நடத்தல, ஒன்றுமே நடத்தல. உங்களோட குழந்தைகள எதிர்காலம் உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. வேற எவனை நம்பியும் ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்க அனுபவிச்ச உங்களோட அழகான குழந்தை பருவத்தை உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கிறது உங்களோட கட்டாய கடமை. இப்ப இந்த மீன்ல இருக்கிற முள்ளை எடுத்துட்டு மீனை மட்டும் கொடுக்க தெரிஞ்ச நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியில எடுத்து போட்டு நல்ல அழகான குழந்தை பருவத்தை அவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட சேர்ந்து பேசணும், அவங்களோட சேர்ந்து நாமளும் விளையாடணும். சின்ன பிள்ளைகள் மாதிரி நீங்களும் அவங்களோட சேர்ந்து விளையாடுற என்னண்டு யாராச்சும் வந்து கேட்பாங்கண்டு நாம தூரமா நின்று பார்த்துட்டு இருந்தோம்டா நம்மட பிள்ளைகளை எதிர்காலம் கேள்விக்குரிய போயிடும். கேட்கிறவன் என்ன செய்வான், கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஷோ அழகான வளமான இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல ஒரு குழந்தைகளை வளர்த்து எடுப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதோட உங்களோட ஃபேமிலியில இருக்கிற பெற்றோர்களுக்கும் உங்களோட இந்த நண்பர்களுக்கும் இந்த விஷயம் பெருமதியா இருக்குமென்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ்களில் பகிர்ந்துட்டு என்னுடைய பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லிட்டு மேலும் இது போன்ற முக்கியமான சுவாரஸ்யமான அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.